சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய நீல ராசியான ரிஷப ராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த புரட்டாசி மாசத்துல ரிஷபராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல ரிஷபராசி அன்பர்களோட வாழ்க்கையில என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்க போகுது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்க போகுது, நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த நெகட்டிவ்ஸை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள்ல இருந்து உங்களால கண்டிப்பா தப்பிச்சுக்க முடியும். அதனால ரிஷபராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் பிரச்சனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜென்ம ராசியில குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால இனிமேல் நீங்க தொட்டது எல்லாமே தொடங்கும். உங்களுக்கு தோல்விகள் அப்படிங்கறதே கிடையாது. முழுக்க ஒரு ராஜ வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. பணத்தை தேடி நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எங்க இருந்தாலும் பணம் உங்களை தேடி வந்துரும் அப்படின்னு எல்லாம் பெரும்பாலான ஜோதிடர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே ரிஷபராசி அன்பர்கள் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் ரிஷபராசிக்காரங்க சமீப காலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியில வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கூட பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த வகையான நல்ல மாற்றங்களும் நடக்கவே இல்லை. அதே வேதனைகள், அதே தோல்விகள், அதே கடன் நெருக்கடிகள், அதே பணத்தட்டுப்பாடு, இந்த பிரச்சனையோட தான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குரு பயிற்சிக்கு அப்புறமா பெரிய அளவுல நல்ல விதமான மாற்றங்கள் எதுவுமே கிடைக்கல. முழுக்க ஏமாற்றங்கள் மட்டும்தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா எனக்கு நகைகளும் வேண்டாம், சொத்து சுகங்களும் வேண்டாம், பணமும் வேண்டாம், என்னோட குடும்ப வாழ்க்கையில மட்டும் எனக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு கூட மன நிம்மதி அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவும் கிடைக்கல. முக்கியமா ஒரு சில ரிஷபராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழலை சமீப காலமா சந்திச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கை துணையோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் மனசளவுல நிம்மதி இல்லாம தினம் சண்டை சச்சரவுகளோட ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். போதா குறைக்கு சமீப காலங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலயும் முக்கியமா கடந்த 2-3 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே ரொம்ப காலமா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு 2-3 மாதமா அந்த உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ரொம்ப பெரிய அளவுல வேதனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப பெரிய அளவுல மருத்துவ செலவுகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்கள் சமீப காலமா மன நிம்மதி இல்லாம ஒரு விரக்தியான வாழ்க்கையை தான் வாழ்றாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா எதிர்காலத்தை நினைச்சும் குழந்தைகளோட வாழ்க்கையை நினைச்சும் தன்னோட உடல் ஆரோக்கியத்தை நினைச்சும் சமீப காலமா இவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பயம் ரிஷபராசிக்காரங்களோட மனசுல ஒரு விரக்தியையும் தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே வருது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரியோ அல்லது மன நிம்மதியை கொடுக்கிற மாதிரியோ எந்த ஒரு நல்ல விதமான விஷயங்களும் சமீப காலத்துல நடக்கவே இல்லை. அதே சமயம் ரிஷபராசிக்காரங்களை முழுமையா முடக்கி போடக்கூடிய அளவுக்கு நிறைய சோதனைகள் அப்படிங்கிறது சமீப காலமா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு மோசமான சூழல்ல இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக நிலைகள் ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வருமா, சந்தோஷத்தை கொண்டு வருமா, ஏதாவது மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த மாசத்திலையும் குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறதால நிறைய மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமான விஷயங்கள் எதுலையுமே தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாதபடி குரு பகவான் உங்களுக்கு தொடர்ந்து குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதே சமயம் இந்த புரட்டாசி மாசத்துல சூரிய பகவான் உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறதால உங்க மனசுல ஏற்படக்கூடிய பயத்தையும் மன குழப்பத்தையும் முழுமையா நீங்க விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா 5வது வீடு அப்படிங்கிறது உங்களோட ஆள் மனசை குறிக்கக்கூடிய வீடு. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல இவ்வளவு நாளும் கேது பகவான் தனிச்சு இருந்த காரணத்தால உங்களுக்கு மனசளவுல ஒரு பயம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு மன பதட்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால சரியா செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டிருக்கும். உங்க மேல உங்களுக்கு இருக்க வேண்டிய தன்னம்பிக்கை முழுமையா விலகி அவநம்பிக்கை அப்படிங்கிறதும் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த புரட்டாசி மாசத்துல சூரிய பகவான் 5வது வீட்டுக்கு பயிற்சியாகி கேதுவோட இணையும் போது கண்டிப்பா உங்களோட மனசுல நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும்.
மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பயம் எல்லாமே விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் உங்களுக்கு ஏற்படும். முக்கியமா இவ்வளவு நாளும் எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தயக்கத்தோட தான் செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த புரட்டாசி மாசத்துல அந்த மாதிரியான தயக்கம் எல்லாம் உங்களை விட்டு முழுமையா விலகும். தயக்கம் உங்களை விட்டு முழுமையா விலகிடும் அப்படிங்கறதால எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, இந்த புரட்டாசி மாசத்துல நீங்க மனப்பூர்வமா செஞ்சு முடிப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல நல்ல விதமான வெற்றிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே 5வது வீடு அப்படிங்கிறது புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கறதால அப்படிப்பட்ட ஸ்தானத்துல இவ்வளவு நாளும் கேது பகவான் உட்கார்ந்திருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல நிறைய தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனா இந்த புரட்டாசி மாசத்துல கேதுவோட சூரிய பகவான் இணையறதால ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா 10 வருஷமா 12 வருஷமா குழந்தை இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாசத்துல குழந்தை பாக்கியம் சம்பந்தமான மருத்துவ சிகிச்சைகளை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல கண்டிப்பா நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் எல்லாமே இந்த மாசத்துல பாதியா குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாசத்துல உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் 2 மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கறதால வியாதிகளை பத்தின பயமும் மன குழப்பமும் உங்களுக்கு முழுமையா விலகும். ஒரு சில வியாதிகள்ல இருந்து நீங்க முழுமையா வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாசத்துல உங்களோட விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 2வது வீட்டுல இருக்கிறதால குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா தேவையில்லாத விரை செலவுகள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல இருக்கும். ஒரு சிலருக்கு சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படும். இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறது மூலமா ஏற்படக்கூடிய செலவுகள், சொந்த பந்தங்களோட சுப காரியங்கள்ல கலந்துக்கிறது மூலமா ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்னு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாவே இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல ரிஷபராசிக்காரங்களோட சொந்த செலவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதே சமயம் குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விரைய செலவுகளை நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இதனால் வரைக்கும் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த புரட்டாசி மாசத்துல கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பெரிய அளவுல சண்டை சச்சரவுகள், பெரிய அளவுல வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல இருக்காது. சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன வார்த்தை மோதல்கள் கண்டிப்பா இருக்கும். அதே நேரம் பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகளுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பணவரவை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில குரு பகவான் இருக்கிறதால ஏதாவது வகையில உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் உங்களோட பணம் விரயமா செலவாகிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் குரு பகவானோட அருளால பணம் உங்களுக்கு தாராளமா வரக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா தொழில் அல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதமும் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். மன தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. தொழில பெரிய அளவுல வளர்ச்சியை எதிர்பார்க்கறீங்க, முன்னேற்ற எதிர்பார்க்கறீங்க அப்படின்னாலும் உங்களை போட்டு குழப்பிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவிலான வளர்ச்சி அப்படிங்கிறது அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது. அதனால தொழில் சம்பந்தமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் இந்த புரட்டாசி மாசத்துலயும் ரொம்ப கவனமாவே எடுத்து வைங்க. எந்த ஒரு சூழல்லையும் அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு நாளா நீங்க சந்திச்சு வரக்கூடிய மன குழப்பத்துல இருந்தும் மன சஞ்சலங்கள்ல இருந்தும் முழுமையான நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.